கானா வினோத்த பயங்கரமா விஜய் சேதுபதி வச்சு செஞ்சத பார்க்க முடிஞ்சது. ஸோ கானா வினோத் எப்படி இதுக்குள்ள வந்தார் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். ஸோ கமருதீன் கூட க்ளோஸா இருக்கிறனால, கானா வினோத் எப்பயுமே அவருக்கு ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பெருசா பேச விடாம அவரே அவரோட பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வச்சுட்டுருப்பாரு. அது நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ திவ்யாவ திட்டிட்டு இருக்காரு. அப்போ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க அது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சாரி கூப்பிட்டு அதுக்கப்புறம் சிரிக்கிறீங்க. இந்த மாரி பல விஷயங்கள் பண்றீங்க. அந்த கோர்ட் டாஸ்க் நடக்கும்போது நீங்க உள்ள இருக்கும்போது யாரையாவது பேச விட்டீங்களா? அப்படி உங்க மேல ஏறிட்டு வரவங்களெல்லாம் நீங்க அப்படி பேசி அட்டாக் பண்ணீங்கல்ல. அப்படி இருக்கும்போது, இப்போ ஒருத்தர் உன் ஃப்ரெண்ட் வாய அடைக்க முடியலையா உங்கனால அப்படின்னு சொல்லிட்டு, கானா வினோத்த ஹெவியா ரோஸ்ட் பண்ணத பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா 4 வாரமா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேல நீங்க திருந்தல அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அவர ரொம்ப ரோஸ்ட் பண்ணத பார்க்க முடிஞ்சது. அதே மாரி அவர் எங்கேயுமே பேச விடல. அதுக்கப்புறம் கமருதீன் அண்ட் பார்வதி அந்த மைக் மேட்ரு. ஸோ எடுத்த உடனே விஜய் சேதுபதி கழட்டி வைக்க சொல்ட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஓரமா உட்கார வச்சுட்டு, உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அவர் கேட்டது, "இத்தன பேர் இருக்கீங்க. ஒரு 2 பேர உங்கனால எதிர்த்து போராட முடியல. டீ, காஃபி, பால் இதெல்லாம் போனதுக்கு நீங்க சைலண்ட்டா இருக்கீங்க. நீங்க எதிர்த்து போராடியிருக்கணும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா" அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி சொன்னத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லார்ட்டயும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் அத பத்தி கேட்டுட்டு, கடைசியா விஜி பார்வதி பேச வைக்கிறாங்க. அப்போ அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ பேசாம இருந்தாங்க. அப்புறம் திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, மைக் இல்ல அவங்ககிட்ட. ஸோ அவங்க கத்தி பேசுறாங்க. ஸோ அவங்க மக்கள் எல்லாருமே கேட்கலன்றாங்க. அவங்க பயங்கரமா கடுப்பானத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திவ்யா மேட்டர்லயே சாண்ட்ராவையும் ரோஸ்ட் பண்ணது பார்க்க முடிஞ்சது. எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல திவ்யாவ கமருதீன் அப்படி கலாய்க்கும்போது, அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே ஸ்டாப் பண்ணல. இப்போ அதே இடத்துல திவ்யா இடத்துல சாண்ட்ராவும், சாண்ட்ரா இடத்துல திவ்யாவும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம் அவங்க கூட. ஆனா, அந்த டைம் நீங்க நின்றுக்கணும்ல. அவ்வளோ கொச்சையா பேசும்போது நீங்க நின்றுக்கணும்ல. மூக்க விரிச்சிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் கமருதீன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் வெளுத்து பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் சாண்ட்ரா கிட்டயே பிரச்சனை இந்த மாரி யாராவது சொல்லியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? அப்படிங்கிற மாரி சொன்னதாகட்டும். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் அதுக்கப்புறம் ரம்யாவ புடிச்சு திட்டினாரு. ஸோ இது மாரி எல்லாரையுமே வச்சு செஞ்சத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு ரொம்ப நேரமா. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரிலாம் பிக் பாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.